தினமலர் இதுக்கு பத்தி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கார் இப்படி போகுது, அங்க இருந்து வர்ற வண்டி வந்து இடிக்குது. ஆனா நம்ம தினமலர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. மாநாட்டில் பங்கேற்க நேற்று காலை மதுரை ஆதீனம் காரில் புறப்பட்டு சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அஜீஸ் நகர் சர்வீஸ் சாலை வழியாக ரவுண்டானாவை கார் கடந்து செல்ல முயன்ற போது பின்னால் வந்த கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுட்டது. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பின்னால் வந்த காரு நிக்காம இருந்துச்சான். பின்னால் வந்துச்சா சைட்ல வந்துச்சா? அப்ப இஷ்டத்துக்கு தானே தினமலர் அடிச்சு விட்டுருக்கிறாப்ல. இதில் தூங்கி கொண்டிருந்த ஆதீனம் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினாரா. எழுது. தன்னை கொல்ல நடந்த சதியாக இருக்கலாம் என ஆதீனம் சந்தேகம் தெரிவித்தார். நமது நிருபரிடம் அவர் கூறியதாவது என்ன சொல்றாருன்னா, மோதிய காரில் பதிவெண் இல்லை. குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இருவர் தங்கள் மத அடையாளங்களுடன் இருந்தனர். தொடர்ந்து சமூக பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவித்து வருவதால் என்னை கொல்ல திட்டமிட்டு என்னை பின்தொடர்ந்து அவர்கள் வந்திருக்கலாம். இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது என்றார். ஆனா இங்க பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவபெருமான் சொல்லிட்டேன், சிவபெருமான் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த செய்தியை பரப்புவதன் மூலம் இஸ்லாமியர்கள் மீது கட்டப்படும் நம்பிக்கை, இஸ்லாமியர்கள் மீது ஒற்றுமையாக ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்ந்து வரும் இந்த சூழலை கெடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து இது எடுபடவே மாட்டேங்குது. அது எடுபட்டால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்க கையவோ காலையோ இல்ல அதோட ஒரு விரலையாவது ஊன முடியும். நேர்மையாக மக்களை அணுகி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி வெள்ளதுக்கு வக்கில்லாத துப்பில்லாத பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங்கி கும்பல் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்களை பரப்பி அதன் மூலம் இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி இந்துக்கள் அப்படிங்கிற மெஜாரிட்டியான மக்களை ஒன்று கூட்டி அவங்க மூலம் ஓட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து வதந்திகளை பரப்பிட்டு வராங்க.